அது இந்த ஷால் ரிட்டர்ன் பண்ணதா வந்தேன். தேங்க்யூ சொல்ல வந்தேன். இது உன்னோட வைஃபோடதுன்னு எனக்கு தெரியாது. அக்கா தான் சொன்னாங்க. ஐ நோ இட் மீன்ஸ் a lot to you. கொடுத்துட்டல, இங்கிருந்து வெளியே போ. முதல்ல கிளம்பு. வாட்? தூக்கத்துல கூட ஏன் இவ்வளவு ரூடா இருக்க? தேங்க்யூ சொல்ல தானே இங்க வந்தேன். உன் தேங்க்யூ வச்சு என்ன பண்ணணுங்கிற? தேங்க்யூ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் குட் மேனர்ஸ். ஓ யா, ஆஃப் கோர்ஸ். இத பத்தினா உனக்கு தெரியாதே. நான் தான் ஒரு ஸ்டூபிட் ஆச்சே. உன்னை பத்தி ஒரு நிமிஷம் மாத்தி யோசிச்சு. எதையும் யோசிக்க வேண்டாம். முதல்ல இங்கிருந்து போ. எனக்கு தூக்கம் வருது. You know what? You know what? இன்னைக்கு ராத்திரி முழுக்க உனக்கு தூக்கமே வரக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட. அப்படியே தூங்கினாலும் உன் கனவுல பேய் தான் வரும். காலையில எழுந்திருக்கும் போது உன் கண்ணுக்கு கீழே பெரிய பெரிய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஏய், இங்க இந்தியால ராத்திரியில கூட பூஜை பண்ணுவாங்களா? என்னது? இந்த பெல் சத்தம் எங்க இருந்துதான் வருது? என்ன பெல் சத்தம்? உன் திங்ஸ் நீ பத்திரமா வச்சுக்க மாட்டியா? இது கீழே கடந்துச்சு. ஷாலினி, நீ என்ன ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்க? என்ன விசேஷம்? மைராவுக்காக ஸ்பெஷலா சமைக்கிறேன். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. என் கையால சமைச்ச சாப்பாட்டை மட்டும் அவ சாப்பிட்டானா அப்புறம் அவ கல்யாணம் ஆடுற என்கிட்டே கொடுத்துருவா. எதுக்கு இவ்ளோ போடுற? அவ வெளிநாட்டு பொண்ணு, இவ்ளோ காரம் சாப்பிட மாட்டா. அப்புறம் உன்னை சமைச்சதுக்காக திட்டுவா. நான் அதை மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்குக்கா? நான் ஒரு லூசு. இனிமே இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். மைராக்காக சமைக்கும் போது உப்பு, மிளகா, மசாலா இது எல்லாத்தையுமே கம்மியா தான் போடணும். அவளுக்கு எப்படி பிடிக்குமோ நான் அப்படிதான் சமைச்சாகணும். எவ்ளோ ஆச்சரியமா இருக்குல்ல ஷாலினி? ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் குணத்துல ரெண்டு பேருமே வேறுபட்டு இருக்காங்க. அப்புறம் மயூரா, அவ பேசுற விதம் எப்படி இருக்கு பாத்தியா? அப்படியே வெளிநாட்டுக்காரி மாதிரி இருக்கா. ஆனா நம்ம பார்வதி ஊறுகாயை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டா. துருவா வயித்துல இருக்கும்போது அவளுக்கு நான் பயந்துகிட்டு எல்லா ஊறுகாய் பாட்டிலையும் புளியையும் நான் மறைச்சு வைப்பேன். ஒரு குழந்தை மாதிரி என்கிட்ட அவ ஆடம் பிடிப்பா. ஆமா, சரி, உன்னுடைய மம்மி மயூராக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்லு. நீ கூட வரியா? முதல்ல நான் சொல்றேன். உன் மம்மியோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு உனக்கு தெரியுமா? பருப்பு குழம்பு தான் பிடிக்கும். ஆனா அப்பா என்ன சொன்னார்னா, மம்மி பருப்பு குழம்பு சாப்பிடும் பொழுது நிறைய காரம் சேர்த்து சாப்பிடுவாங்க. எங்க மம்மி என்ன சமைக்கிறாங்க தெரியுமா? பருப்பு குழம்பு தான். இந்த விஷயத்துல மாயராவ உங்க மம்மி தான் அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீ இப்போ ஒரு வேலை பண்ணு துர்வா. ஐயோ துர்வா, இவ்ளோ கிடையாது. ஒரு வேலை மம்மி தான் இவங்களை அனுப்பி வச்சாங்கன்னா இவங்களுக்கும் நிச்சயமா காரம் பிடிக்கத்தான் செய்யும். அதனால என்ன போடணும்? அதெல்லாம் இருக்கட்டும். சரி, சீக்கிரம் பண்ணு, இல்லன்னா எங்க மம்மி வந்துருவாங்க. Thank God. துருவா, கயல், சாப்பிட்டு விளையாடுங்க. இந்த மைரா, நான் உனக்காக என் கையிலே ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். பருப்பு குழம்பு. Thank you. அத பத்தி எல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? அது நம்ம நாட்டோட டிஷ். அத பத்தி எதுவும் தெரியாது. இவளுக்கு முட்டை ஏதாவது வேக வச்சு கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு வேக வச்ச எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஐ ஹேட் them. அண்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இந்த ஊர் சாப்பாடு தான் பிடிக்கும். பார்த்தாலே தெரியும். ஓஹோ, இப்போ என்னாச்சு உங்களுக்கு? அவளை நிம்மதியா சாப்பிட விடுங்க.